சேதமடைந்த சாலை முறையான தண்ணீர் வசதியின்றி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மக்களின் அவதி குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது திருக்கட்டளை ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ளது வெள்ளாள தெரு. இப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். திருக்கட்டளை பகுதியில் இருந்து வெள்ளாள தெரு வழியாக வேப்பங்குடி, தேத்தாம்பட்டி, இமனாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த வேலைக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வோர், பொதுமக்கள் என அனைவருமே இந்த சாலையை தான் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தார் சாலையானது தற்போது மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் இதனை பயன்படுத்தும் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் முறையான குடிநீர் வசதிகள் இல்லை என்றும், இங்குள்ள வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தூர்வாராமல் இருப்பதால் மழை காலங்களில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரொம்ப சிரமமாக இருக்குது சார். இதில் தான் காலேஜுக்கு போகிற பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த வழியாக தான் செல்லணும். இங்கிட்டும் 1 கிலோமீட்டர், அங்கிட்டும் கிலோமீட்டர், எந்த பக்கம் போக முடியாத வசதியாக இருக்குது. ஒரு குடிக்கிற வசதி தண்ணியும் இல்லை. ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்கிறோம். இந்த வீடு கொஞ்சம் எல்லாமே சிரமமாக இருக்காங்க. மழை காலத்தில் கொஞ்சம் வீடு வசதி இல்லாமல் சிரமப்படுறாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மழை வந்துச்சுன்னா, இயற்கை பேரிடர்களில் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரொம்பிடும். தான் நாங்களாம் வெட்டி நைட்டு அந்த பக்கம் வெட்டி போய் போட்டோம். எங்களுக்கு நடவடிக்கை என்னென்னாக்கா, மழை பெஞ்சால் இயற்கை பேரிடர் சூழ்நிலையில் வந்துன்னா எங்களுக்கு ஒரு தனியான ஒரு வடிகால் கிடையாது. அது ஒன்று உண்டாகி கொடுக்கணும். ரோடு கிளியராக பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது மெயினான ப்ராப்ளம் தண்ணி தான். தண்ணி எங்களுக்கு கரெக்டாக வந்தால் போதும். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு புதுக்கோட்டை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்ட போது திருக்கட்டளை ஊராட்சி உட்பட புதிதாக 11 கிராம ஊராட்சிகள் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டது. இதன் பின்னர் இது குறித்து பல முறை கிராம ஊராட்சி நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை மனு கொடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். தண்ணி போகிற வசதி இல்லை. எல்லாம் குடியிருப்புல தண்ணி பூரா போகுது. அதை சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு வீடியோ ஆதாரம் கூட அனுப்பி பார்த்தோன்னா அந்த ஆதாரத்தை கூட தலைவர் கண்டுக்கவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இப்போ சொல்யூஷன் கேட்டோம்னாக்கா, நான் அவர் வருவாங்க, இவர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்ன வரையும் யாருமே வந்து பார்க்கல. இது காட்டா தண்ணி, ஒரு 8 பாலம் தூம்பு தண்ணி இதில் தான் வருது. காட்டாத்தில் உள்ள தண்ணி பூரா இதெல்லாம் வருது. ஆனால் இப்போ அந்த அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை சொன்னாக்க அது பெரிய ஆளுங்க அப்படிங்கிறாங்க. தேத்தாம்பட்டி, இமனாம்பட்டி, வேப்பங்குடியிலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக உள்ள பூரா அத்தியாவசிய தேவைக்கு ஃபுல்லாக இந்த ரோடாக யூஸ் பண்ணுறாங்க. ரோடு போட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் இன்னும் போடவே இல்லை ரோடு. பைப்பு வசதியுமே தண்ணி வசதியுமே கொஞ்சம் கம்மி தான். இங்கே வீட்டுக்கு வீடு பைப்பு இருக்குது. இன்னும் ஒரு 3 வீட்டுக்கு பைப்பே இல்லை. சொல்லியும் பார்த்தாச்சு, இன்னும் போட்டும் கொடுக்கல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. அந்த வாட்டி போடவே இல்லை. அது 6 வருஷத்துக்கு கூட ஆயிடுச்சு. எனவே மிகவும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள தார் சாலையை சீரமைத்து முறையான குடிநீர் வசதி மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர்வார உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அப்பகுதி மக்கள் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் செய்திக்குழு.